வீட்டில் குழந்தைகள் வளர்கிறார்கள் என்று சொன்னால் மிக மிக கவனமாக நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன தருகிறோமா தெரியுமா? தரவே கூடாததை தருகிறோம். இன்னைக்கு போய் நீங்க டைரியில நாளையிலிருந்து நான் ஒரு மருந்து சொல்றேன் இன்னைக்கு, சரியா? அந்த மருந்தை எழுதி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. கொடுக்குறீங்களா? நான் வந்து மருத்துவ டாக்டர்லாம் இல்லை, லிட்ரேச்சர் டாக்டர் நான். ஆனால் நான் கொடுக்குற மருந்து ரொம்ப எஃபெக்டிவான மருந்து. நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க, உங்கள் குழந்தை உருப்பட்டுரும். இப்போ நீங்கள் எல்லாம் விட்டமின் கொடுத்துட்டுருக்கிறீங்க உங்கள் குழந்தைக்கு. என்ன விட்டமின் தெரியுமா? விட்டமின் எம். அதுக்கு பேர் விட்டமின் மணி, காசு. பயங்கரமாக கொடுக்குறீங்க. எனக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும். கொடுக்குறீங்களா? அதனால் குழந்தைக்கு என்ன வளர்கிறது என்றால் விட்டமின் கே, கொழுப்பு பயங்கரமாக வளருது. அடங்கவே அடங்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா ஒரு ப்ரஷ் வாங்கி கொடுத்தாங்க பல் தீட்டுறதுக்கு எனக்கு 7th ஸ்டாண்டர்டில். அது வரைக்கும் கையில் தான் தலையாணல வச்சுக்கிட்டு எப்போ வீடியோன்னு தூங்கி இருந்திருக்காங்க. நான் நைட்டே தேய்க்கலான்னு தெரியாது. நான் இன்னசென்ட்டாக வளர்த்தாங்க தெரியுமா? இப்போ உலகமெல்லாம் சுற்றி சக்க போடுறேன். இன்னசென்ட்டாக வளர்த்தெடுங்க குழந்தைகளை. எல்லாம் தெரியணுமா குழந்தைக்கு? அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது. கூகுள் போனீங்களா அது எல்லாம் தெரியும். இந்த கொல்லிக்கட்டைக்கு எல்லாம் தெரியும். போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். அதில் எல்லாம் நம்ம குழந்தைக்கு தெரியணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. குழந்தைகளை நீங்க சந்தோஷப்படுத்திருங்க பார்ப்போம். நான் பெட் கட்டுறேன் இன்னைக்கு. உங்க குழந்தைகளை நீங்க சந்தோஷப்படுத்திருங்க. என் பையங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரத்தம் கொதிக்குதுங்க எனக்கு. நானும் உங்களை மாதிரி தானே. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்னா நான் ஆத்மார்த்தமா உணர்ந்து சொல்றேன், உங்களுக்காக சொல்லலை, அதில் நானும் இருக்கிறேன். என் பையன் சொல்றான், இந்த ஃபோன், இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிட்டு போனேன். அவன் 10வது படிக்கும்போது, இப்போ காலேஜ் 2nd இயர் படிக்கிறான். அந்த ஃபோன் வந்து 4S ஆப்பிள் ஃபோன், 50,000 ரூபாய். 4 வருஷத்துக்கு முன்னால 50,000 ரூபாய்ங்க. கொண்டு போய் வைக்கிறேன், வெக்கம் மானம் சூடு சொர்ணம் ஒன்றும் இல்லாமல் கேட்குறான், மீ திஸ் ஃபோன் இஸ் ஃபார் மீ. நான்ல இந்த ஃபோனான்னு கேட்டேன். ஏன் அப்படின்னா, ஒய் அப்படின்னா, இந்த ஃபோனா? அவன் சோ வாட்? அவன் கேட்குறாங்க எனக்கு திருப்பி, சோ வாட்? உனக்காடான்னு கேட்குறேன். ஒய் நாட்? எனக்கு ரத்தம் கொதிச்சுது பாருங்க. 15 வயசு, அவனுக்கு 50,000 ஃபோன் வேணும். அது அவன் கேட்குறான், ஒய் நாட்? சோ வாட்? ஒரு கிளிப்பு வாங்கி கொடுத்தாங்கன்றதுனால ரம்ஜான் அன்னைக்கு முழுக்க கொண்டாட்டத்தில் தெளிச்சங்க நான். 50 பைசா அது. எங்க உங்க குழந்தைகளை சந்தோஷப்படுத்திருங்க பாப்போம், ஏதாவது கொடுத்து. அது 2 வார்த்தை தான் சொல்லணும், சோ வாட்? வை நாட்? எனக்கு பண்ண வேற யாருக்கு பண்ண போற? அப்பா எதுக்கு சம்பாதிக்கிறது? நீ எதுக்கு சம்பாதிக்கிற? எனக்கு தானே. சொல்கிறதா இல்லையா? குழந்தைகளுக்கு நாளையிலிருந்து நான் ஒரு விட்டமின் தருகிறேன், அந்த விட்டமின் தாங்க. அது விட்டமின் எம் கிடையாது, விட்டமின் கே அது வளர்க்காது. அதுக்கு பேர் தான் விட்டமின் என். அது என்னது? விட்டமின் என், விட்டமின் நோ. எது கேட்டாலும் நோ. அப்பா எனக்கு இது வேணும்ப்பா. இல்ல. ஏன்பா இதெல்லாம் இல்ல, வேற வேலையை பார். 100 விஷயம் கேட்டா 25 விஷயத்துக்கு பார்க்கலாம், 75 விஷயத்துக்கு நோ சொல்லி பாருங்க. நாளை உங்களுடைய குழந்தை எதிர்ப்பு சக்தியுடன் வாழ்க்கையில் தோல்விகளை கூட சந்தித்து வெற்றியான பாதையில் போவதற்கான அத்தனை எதிர்ப்பு சக்திகளையும் பெற வேண்டும் என்றால் வீட்டிலே சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க.